2026ஆம் ஆண்டின் தமிழ்நாட்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டமானது தொடங்கியது. முதல் நாள் உரையாற்ற வேண்டிய ஆளுநர் RN ரவி தனது மேஜையின் மைக் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாக கூறி மீண்டும் வெளிநடப்பு செய்தார். இவர் தொடர்ந்து 3வது ஆண்டாக தற்போது வெளிநடப்பு செய்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியது. முன்னதாக சபாநாயகர் பேசுவதற்கு முன்பு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார். இது 3வது ஆண்டாகும். ஆனால் தேசிய கீதம் இறுதியில்தான் பாடப்படும், அதனால் இந்த சட்டப்பேரவையின் மரபு என தமிழக முதலமைச்சர் தெரிவித்தார். அதனை ஒப்புக்கொள்ளாத ஆளுநர் வெளிநடப்பு செய்தார். ஆளுநரின் உரைகள் வாசிக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் தீர்மானம் இறுதியில் நிறைவேற்றப்பட்டது. பொங்கல் தொடங்கியதில் இருந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதிக காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கால்நடைத்துறை சார்பில் அவர்களுக்கு பணியானது வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். உலகச் செய்திகள். கிரீன்லாந்து பிரதேசம் அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 2026 என கூறி அமெரிக்க தேசிய கொடியை கிரீன்லாந்து மீது நிறுவியது போல் ஒரு AI புகைப்படத்தை வெளியிட்டு அதிர்ச்சியை கிளப்பியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதனால் ஐரோப்பியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சண்டையானது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. தனக்கு உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கும் கிரீன்லாண்டை தங்களுக்கு தான் சொந்தம் என டென்மார்க் கூறி வருகிறது. டென்மார்க்கின் மற்றொரு இடம்தான் கிரீன்லாந்து ஆகும். கிரீன்லாந்து எவ்வளவு விலை கொடுத்தாலும் தாங்கள் வாங்க தயார் என ட்ரம்ப் கூறி வருகிறார். இதனால் ஐரோப்பியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக போர் தற்பொழுது மூண்டுள்ளது. பிரிட்டன் நாட்டிலும் சிறார்கள் சமூக வலைத்தளங்களை பார்க்க தடையானது விதிக்கப்பட இருக்கிறது. ஆஸ்திரேலிய நாட்டில் 16 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் சமூக வலைத்தள பக்கங்களை பார்க்கக்கூடாது என்ற தடை கடந்த 1ஆம் தேதியில் இருந்து அமல்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பிரிட்டன் நாட்டிலும் 16 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடாது என புதிய சட்டத்தை இயற்ற 62 MPக்கள் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பிரதமரிடம் கடிதம் கொடுத்துள்ளனர். முக்கிய தகவல். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 2 மணிக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியம் சார்பில் தேர்வெழுதும் மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு பிரார்த்தனை நடக்கிறது. சென்னையில் இருக்கும் சென்ட் ஜார்ஜ் மைதானத்தில் வைத்து இந்த கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தேர்வெழுதும் மாணவ மாணவிகளுக்காக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேர்வில் 100% வெற்றியை பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான சாட்சியும் வருகிறது. மறவாமல் மாணவ மாணவிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேர்வில் வெற்றி பெறுங்கள். வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி இயேசு அழைக்கிறார் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் கோவை மாவட்டம் பெதஸ்தா அரங்கில் நடைபெறுகிறது. சகோதரர் DGS தினகரன் அரங்கில் வைத்து இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து வசதிகள், தங்கும் வசதிகள், உணவு வசதிகள் அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்திலும் மறவாமல் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை குடும்பத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள்.